17 பேர் தான் இவர்கிட்ட இருக்கிறாங்க, 33 பேர் அவர்கிட்ட இருக்கிறதா சொல்றாங்க. ம். நீங்க வேணா இவங்கள கூட கூட்டிட்டு போங்கன்னு கூட சொல்லிட்டாராம். யாரு? ம். எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் இதுவா தான் இருக்கிறாரு. கொஞ்சம் அக்ரெசிவா தான் இருக்கிற மாரி தெரியுது, அங்க சூழல்ல. எப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் ஒண்ணே ஒண்ணு நல்லா சொல்லுவேன்ம்மா. யார் எதிர்க்கட்சி ரோல பண்றாங்களோ, சிறப்பா பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் எதிர்காலத்துல ஸ்கோப் இருக்கும். அப்ப அந்த எதிர்க்கட்சி 32 எம்எல்ஏக்கள் ஸ்டாலின் பக்கம் போவாங்களா? இல்ல விஜய் பக்கம் போவாங்களா? அது நமக்கு தெரியாதுல்ல. அங்க இவங்களுக்குள்ள என்ன குழப்பம் நடக்குதுன்னு தெரியலல்ல. இவங்களுக்கு அங்க என்ன குழப்பம் நடக்குது? இவங்களுக்குள்ள என்ன குழப்பம் இருக்குன்னு தெரியலல்ல. 32 பேர் சொல்றாங்களே தவிர, அந்த 32 பேர் இன்னும் தெளிவா தெரியல. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சி.வி. சண்முகம் வரல. சபைக்கு வரல. சி.வி. சண்முகம் வரலன்னா அவங்க வந்திருக்கக்கூடாதுல்ல. ம். வெளிநடப்பு செஞ்சு காட்டிடணும்ல. முதல் நாளே காட்டிடணும்ல. இப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமி எழுந்து வெளிய போயிட்டே இருக்கிறாரு. என்ன அறிவிப்பு சொன்னாங்க? முதல் நாள் அவங்க இருக்கையில பதவி நிகழ்ச்சி முடியிற வரைக்கும் அங்கேயே அமர்ந்திருக்கணும்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. ஆனா இவர் மதிக்காம எழுந்து போயிட்டாரே இபிஎஸ்.